எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். வீட்டில் காய்கறி எல்லாம் கம்மியாக இருக்கிற டைமில் ரொம்ப ஈஸியாக செஞ்செடுக்க முடியற ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிற ஒரு கறியோட ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. பொட்டேட்டோ காரக்குழம்பு உருளைக்கிழங்கு வச்சுட்டு தான் செஞ்செடுக்கிறது. அதுக்காக 4 மீடியம் சைஸில் இருக்கிற பொட்டேட்டோ, ஒரு தக்காளி, 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 3 காரமாக இருக்கிற பச்சை மிளகாய் எடுத்திருக்கு. எல்லாமே க்ளீன் பண்ணி கட் பண்ணி குக்கருக்குள்ளே ஒன்றா போட்டு தான் நம்ம வேக வைக்க போகிறது. உங்களுக்கு இது ஓப்பன் வெசல்லும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இப்போ எல்லாமே குக்கருக்குள்ளே போட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், தேவையான அளவுக்கு தண்ணி இவ்வளோ சேர்த்ததுக்கு அப்புறம் நல்ல ஒரு டைம் கலக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 விசில் வர்ற வரைக்கும் வேக விட்டுருக்கு. உருளைக்கிழங்கு நல்லா வேகணும், நெய் மாதிரி வெந்து கொஞ்சம் மேஷ் ஆகணும். அப்போ தான் இந்த ஒரு கறிக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓப்பன் வெசலில் தான் வேக வைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி தீ அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. குக்கரில் இருக்கிற ஸ்டீம் ஃபுல்லாக போகட்டும். அதுக்குள்ளே ஒரு மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 2 பிஞ்சு அளவுக்கு வெந்தயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 4 to 5 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் சாஃப்டாகி அதுக்குள்ளே இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வற்றினதுக்கப்புறம் அதுக்குள்ளே 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவே தனியா பவுடர் சேர்த்துருக்கு, கொத்தமல்லி பவுடர், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரமாக இருக்கிற மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கு. உங்களுக்கு ரொம்ப அதிகமாக காரம் வேணும் அப்படின்னா 2.5 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவே காரமாக இருக்கிற மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஆற விட்டுக்கோங்க. ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாருக்குள்ளே போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதே மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைனாக நல்லா பேஸ்ட்டாக இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. வெந்தயம் ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும், அதிகமாக சேர்த்துருச்சு அப்படின்னா கசப்படிக்கும். அதுக்குள்ளே குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டீம் ஃபுல்லாக போயிருக்கு. பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. குக்கரில் நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இப்போ ஒரு கடாயில் மாற்றிருக்கு, நமக்கு அப்போ கரெக்டாக பார்க்க முடியும். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு இதே மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க. இதில் பாதி பொட்டேட்டோ உடைச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் கொதிக்கும் போது இந்த கிரேவி நல்லா திக்காக நல்லா டேஸ்டியாக கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற மசாலா மிக்ஸ் அதுக்குள்ளே ஊற்றிடலாம். மிக்ஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இதோட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூடி தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு கொஞ்சம் உடைச்சி விட்டுருக்கிறதுனால கொதிக்கும் போதும் அதுக்கப்புறம் ஆறும்போதும் எல்லாம் இந்த ஒரு கறி கொஞ்சம் கட்டி ஆயிடும். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம், இதில் நம்ம சேர்த்துருக்கிற தக்காளி ரொம்ப பழுக்காத்த கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற தக்காளியாக இருந்துச்சு. நீங்கள் சேர்க்கும் போது இனிப்பாக இருக்கிற தக்காளி சேர்க்கக்கூடாது. அந்த மாதிரி தான் சேர்க்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப கம்மியாக புளி கூடி சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். கொதித்து திக்காக ஆரம்பிக்கிற டைமில் தான் நம்ம இதுக்குள்ளே தாளிச்சு ஊற்ற வேண்டியது. இது நீங்கள் கொதிக்கிற டைமில் தண்ணி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா வற்றி வர்ற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கோங்க. தாளிக்கிறதுக்காக 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துருக்கு. நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா எண்ணெயுமே தேங்காய் எண்ணெய் தான். உங்களுக்கு ஆயில் வேணாலும் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, தாராளமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மணமாக இருக்கிற கறிவேப்பிலை, இது 2 மட்டும் போதும் இந்த ஒரு கறிக்கு தாளிச்சு ஊற்றுறதுக்கு. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல மணமாக இருக்கும். தாளிச்சு ஊற்றுனதுக்கப்புறம் உடனே தீ ஆஃப் பண்ணாமல் நல்ல ஒரு டைம் கலந்து விட்டதுக்கப்புறம் 1 நிமிஷம் கூடி கொதிக்க விட்டுக்கோங்க. மூடி வச்சு கொதிக்க விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இதே மாதிரி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். நல்ல ஒரு டைம் கலக்கி விட்டதுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப காரமாக இருக்கிற டேஸ்டியாக இருக்கிற உருளைக்கிழங்கு காரக்குழம்பு ரெடியாக இருக்குது. சாதம் கூடியும், சப்பாத்தி கூடியும், பரோட்டா கூடியும், தோசை கூடியும், இட்லி கூடியும் எல்லாம் இந்த ஒரு கறி ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.